அனைவருக்கும் வணக்கம். கேஎஃப்டிஏ தமிழ் யூடியூப் பக்கத்தில் மீண்டும் உங்களை எல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்றைய ஒரு பதிவில் நான் பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ரெகுலர் அல்லது டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இந்த ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்டுக்கும், டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி முதல் முறையாக நம்ம யூடியூப் சேனலான கேஎஃப்டிஏ தமிழ் யூடியூப் சேனல் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை தட்டி விடுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கு, உங்களுடைய உறவினர்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு கூட சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. ஏதாவது கருத்துக்கள் இருந்துச்சுன்னா, கமெண்ட்கள் வழியாக நம்மகிட்ட நீங்க தெரிவிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு, இன்றைய ஒரு பதிவு நான் அ ஆரம்பிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்டுக்கும், டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் அந்த கான்செப்ட்ட தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் மூலமா நம்ம இந்த கான்செப்ட்ட தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம முயற்சி எடுப்போம். இப்போ உங்ககிட்ட ஒரு வண்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு காரா இருக்கு. நீங்க ஒரு கார வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னா, அது நம்ம கிட்டத்தட்ட டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்டுக்கு ஒரு கம்பேரிசனா வச்சுக்கலாம். அதே நீங்க ஒரு டிராவல்ஸ் கிட்ட போய் கார வாடகைக்கு எடுக்கிறீங்கன்றது நம்ம ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்டுக்கு எடுத்துக்கலாம். அதுக்கு இருக்கிற வித்தியாசம் என்னன்னா, ஒரு ஓனர்ஷிப்ன்றது இருக்கும் உங்ககிட்ட டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ல. ஸோ எப்படி கார் உங்ககிட்ட சொந்தமா இருக்குன்றப்போ, நீங்க அத மெயின்டெனன்ஸ்லேருந்து எல்லாமே நீங்க உத்து கவனிச்சுட்டு பார்க்குறீங்க. அதே பார்த்தீங்கன்னா, ஒரு டிராவல்ஸ்ல நீங்க அந்த கார புக் பண்ணியிருக்கீங்கன்னா, நீங்க அதிகமான தலைவலி உங்களுக்கு இருக்காது. ஏன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா, அந்த வண்டிய வண்டியோட ஓனருக்கும், அந்த டிரைவருக்கும் தான் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ அதே போல தான் இங்கேயும். ஸோ ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்ட்ல முதல் அம்சம் என்னன்னா, எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு சொல்றாங்க. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்னு என்னன்னா, இந்த ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்ட பொதுவா பேங்க்குகள் விக்கும். ஸோ பேங்க்குகள் இந்த இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுங்க ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்ட்ல. அதன் மூலமாக நீங்க ஷேர் மார்க்கெட்ல இன்டைரக்ட்டா நீங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுல எஸ்ஐபி லம்ப் ஆப்ஷன் குடுக்குறாங்க. டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட்லயும் எஸ்ஐபி அண்ட் லம்ப் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதுல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்ற ஒரு விஷயத்துல பேங்க்ஸ் கமிஷன் ஏஜென்ட்ஸ் வச்சிருப்பாங்க. அதே போலவே டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ அவங்க டிஸ்ட்ரிபியூட்டரோட ஒப்பந்தத்த போட்டுக்கிட்டு ஒரு பார்ட்னர்ஷிப் மாதிரி பேங்க் அந்த ஃபண்ட் ஹவுஸ் கூட ஒரு ஒப்பந்தத்த போட்டிருக்கிறதுனால, அந்த பேங்க் அந்த ப்ராடக்ட்ட மட்டும் தான் விக்கணுன்ற ஒரு கட்டளையில இருக்குன்ற ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கிறப்போ பார்த்தீங்கன்னா, அவங்க எக்ஸசிவா உங்ககிட்ட இருந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோல இந்த ஏஜென்ட் கமிஷன் அல்லது டிஸ்ட்ரிபியூட்டர் கமிஷன் 2மே சார்ஜ் பண்றதுக்கான சாத்தியங்கள் அதிகமா இருக்கும். அதே பார்த்தீங்கன்னா, இந்த டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ல பார்த்தீங்கன்னா, எந்த விதமான கமிஷன் இருக்காது. ஒரு லோ கமிஷன் அதே போலவே அல்லது நோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. அதாவது கம்மியான எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கலாம். லோ கமிஷனா இருக்கலாம். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இல்லாத ஒரு ஃபண்ட்ஸ் எதுவுமே இல்லைங்க. எல்லாத்துலயும் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ மியூச்சுவல் ஃபண்ட்ல சார்ஜ் தான் பண்ணுவாங்க. ஸோ 2வது ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிட்டர்ன்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ல ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்டோட ரிட்டர்ன்ஸ் அதிகமா உங்களுக்கு தெரிஞ்சாலும், நீங்க அது விக்கிறப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரி இந்த ஏஜென்ட் கமிஷன், டிஸ்ட்ரிபியூட்டர் கமிஷன் எல்லாத்தையும் பிளஸ் டாக்ஸஸ் எல்லாத்தையும் டிடக்ட் ஆகி தான் உங்களுக்கு அந்த யூனிட்ஸ் லிக்விடேட் ஆயிட்டு உங்களுக்கு பணம் வரும்ன்ற ஒரு விஷயம். ஸோ இந்த என்ஏவின்ற யூனிட்ஸ். அதே பார்த்தீங்கன்னா, நீங்க டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ல பார்த்தீங்கன்னா, எந்த விதமான ஃபீஸ் இல்லாததுனால, லோவஸ்ட் ஃபீஸ் அல்லது நில் ஃபீஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் ரொம்ப அதிகமாவே கிடைக்கும் அப்படின்றத சொல்லலாம் டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ல. ஸோ 3வது ஒரு விஷயம் என்னன்னா, இந்த டிஸ்ட்ரிபியூஷன் பேட்டர்ன். இதுல பார்த்தீங்கன்னா, ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்ட்ல புரோக்கர் இருப்பாரு, ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க. அதே போலவே தேர்ட் பார்ட்டி பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கும். சில பேமெண்ட் ஆப்ஸ்ல கூட நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த பேமெண்ட்ஸ் ஆப் கூட என்ன பண்ணியிருக்கு, இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸஸ் கூட ஒரு ஒப்பந்தத்த போட்டிருக்கிறதுனால, அந்த தேர்ட் பார்ட்டி பிளாட்ஃபார்ம்ல நீங்க யூஸ் பண்றதுனால, அவங்களுக்கு கூட ஒரு பிளாட்ஃபார்ம் ஃபீஸ்ன்றது சார்ஜ் பண்ணுவாங்க. அதே இந்த டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ல என்ன பண்றீங்கன்னா, நேரடியாக அந்த மியூச்சுவல் ஃபண்டோடைய ஏஎம்சின்னு சொல்லக்கூடிய அசெட் மேனேஜ்மென்ட் கம்பெனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெப்சைட் ஃபண்ட் ஹவுஸ். அதோடைய வெப்சைட் அல்லது அதோடைய ஆப் நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டோ, இல்ல டவுன்லோட் பண்ணிக்கிட்டோ, அல்லது வெப்சைட்ல போய் சர்ச் பண்ணிட்டு நீங்க அந்த ப்ராடக்ட்ட பை பண்றதுனால எந்த விதமான ஏஜென்ட் கமிஷனோ, டிஸ்ட்ரிபியூட்டர் கமிஷனோ அல்லது தேர்ட் பார்ட்டியான பிளாட்ஃபார்ம் ஃபீஸஸோ உங்களுக்கு சார்ஜ் பண்ண மாட்டாங்க. இது ஒரு அதிகமான உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டா இருக்கின்ற ஒரு விஷயம். 4வது ஒரு அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அட்வைஸ் அண்ட் சப்போர்ட். அதாவது என்ன அப்படின்னா, நீங்க திடீர்னு இந்த மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, அத பத்தி தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்ற ஒரு ஆர்வத்த நீங்க காட்டுறீங்க அப்படின்னா, நேரடியா நீங்க போய் இந்த இன்டர்மீடியரீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், அந்த நெட்வொர்க் ஏஜென்ட்ஸ் அவங்க கிட்டலாம் கான்டாக்ட் பண்ணிட்டு, அந்த மியூச்சுவல் ஃபண்ட பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கான அவங்க ஒரு அசிஸ்டன்ஸ் குடுப்பாங்க. ஸோ இந்த அட்வைசரி, இந்த சப்போர்ட் அண்ட் அசிஸ்டன்ஸ் குடுக்குறதுக்கும் ஒரு பிரத்யேகமான சார்ஜஸ பண்ணுவாங்கன்றதுல மாற்று கருத்து கிடையாது. அதே இந்த மாதிரியான ஒரு டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ல என்னன்னா, உங்களுடைய முடிவு தான். ஸோ எந்த விதமான அட்வைசரி சப்போர்ட்டும் இருக்காது. நீங்களே அத ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கேத்த மாதிரியான ஆக்ஷன்ஸ நீங்க எடுத்துக்குவீங்கன்ற ஒரு விஷயம். 5வது அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த என்ஏவின்னு சொல்றாங்க. ஸோ என்ஏவி அப்படின்னா என்ன அப்படின்னா, நெட் அசெட் வேல்யூ. ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி பார்த்தீங்கன்னா, வெவ்வேறு விதமான முதலீடுகள்ல பணத்த போடும். நீங்க குடுக்கக்கூடிய அந்த எஸ்ஐபி தொகை மாசம் மாசம் எவ்வளோ கட்டுறீங்களோ, அல்லது லம்ப் தொகை எவ்வளோ குடுக்குறீங்களோ, அத அவங்க எடுத்துக்கிட்டு ஷேர்ஸ்கள்ல, ஸ்டாக்ஸ்கள்லாம் அவங்க முதலீடு செய்வாங்க.
ஒரு குறிப்பிட்ட போர்ஷன் வந்து அப்படியே லிக்விடாவே கேஷா வச்சிருப்பாங்க. ஏன்னா, திடீர்னு யாரோ ரிடம்ப்ஷன் பண்றாங்க மியூச்சுவல் ஃபண்டுன்னா, அவங்களுக்கு திருப்பி காசு குடுக்கணும் அப்படின்றப்போ, அந்த கேஷ் காம்போனன்ட்லேருந்து பணத்த எடுத்து குடுத்துருவாங்க அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த என்ஏவின்னு சொல்லக்கூடிய இந்த நெட் அசெட் வேல்யூ, இந்த கமிஷன் அப்புறம் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபீஸ் இதனால என்ன ஆகுதுன்னா, ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்ட் அது குறைஞ்சிரும் அந்த யூனிட்ஸ். அதே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க முதலீடு பண்றப்போ, உங்களுக்கு அதிகமான இந்த நெட் அசெட் வேல்யூ யூனிட்ஸ் வந்து கிடைக்கும். என்ஏவி யூனிட்ஸ். ஏன்னா, அதன் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எந்த விதமான கமிஷனோ, டிஸ்ட்ரிபியூஷன் ஃபீஸோ இல்லாததுனால, உங்களுக்கு அந்த என்ஏவி வேல்யூ வந்து அதிகமா இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம். 6வது அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டிஸ்க்ளோஷர். அதாவது நீங்க வந்து எந்தெந்த விதமான அ மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு பண்ணியிருக்கீங்களோ, ஒருவேள அந்த ஃபண்ட் வந்து அது பெர்ஃபார்மன்ஸ் சரியா பண்ணல அப்படின்னா, அத நீங்க மாத்தணும் அப்படின்னா, நேரடியா நீங்க பேங்க்குக்கு போணும். அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய உங்களுக்கு கையில அந்த கண்ட்ரோல் இருக்காது. டிசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் உங்க கையில இருக்காது. ஏன்னா, அது வந்து அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஏஜென்ட் அல்லது டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்டயோ அல்லது அந்த கமிஷன் ஏஜென்ட் அல்லது புரோக்கர் அல்லது பேங்கோட ஏஜென்ட்ட கன்சல்ட் பண்ணி தான் நீங்க எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால, உங்களுக்கு வந்து அந்த கண்ட்ரோல் இல்லாம போகுது. ஒரு பிடி இல்லாம போகுது. அதே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க போடுறீங்கன்னா, உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்பரன்ட்டா இருக்கும். நேரடியா உங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கும். உங்களுக்கு இஷ்டம் இருந்தா, நீங்க ஃபர்தரா எஸ்ஐபி பண்ணலாம். அல்லது அத வந்து கன்டின்யூ பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா, நீங்க ஃபண்ட்ஸ வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட இது பண்ணிட்டு லிக்விடேட் பண்ணிட்டு, என்ஐவிஸ வந்து யூனிட்ஸ வந்து வித்துட்டு நீங்க பணத்த வெளிய எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா, வேற ஃபண்ட்ஸ்ல கூட நீங்க அத மாத்திக்கலாம். அப்படின்ற ஒரு வாய்ப்பு கூட உங்களுக்கு கிடைக்கும். 7வது ஒரு கடைசியா ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது யாருக்கு வந்து ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து யூஸ் ஆகும்? யாருக்கு வந்து டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் யூஸ் ஆகும் அப்படின்னா, முதல் முறையாக நீங்க வந்து ஷேர் மார்க்கெட்ல வந்து போறீங்க. நீங்க வந்து முதலீடு பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றவங்க, இந்த ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து பேங்கின் வழியாகவே நீங்க அதில போலாம். அதாவது இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம். படிப்படியாக நீங்க சில விஷயங்கள் எல்லாம் கத்துக்க என்ன பண்ணிக்கலாம், அந்த ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்ட வந்து நீங்க டைரக்ட்டா இந்த பிளாட்ஃபார்ம்ஸின் வழியாக நீங்க புரோக்கரேஜ் ஆப்ஸின் மூலமாகவும் கூட ரெகுலர் டூ டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்டா நீங்க மாத்திக்கலாம். அதன் மூலமாக என்ன அட்வான்டேஜ் அப்டின்னா, லாங் டர்ம் வெல்த் கிரியேஷனுக்காக நீங்க அந்த ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்ட யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்டின்றப்போ, உங்களுக்கு வரக்கூடிய ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட விட அது குறைவான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்டின்றதுனால, நீங்க அத ஃபியூச்சர்ல கூட நீங்க அத மாத்திக்கலாம். ஒரு குறிப்பிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்ச பிறகு, அதுக்கப்புறம் நீங்களே வந்து நெறைய மியூச்சுவல் ஃபண்ட் பத்தின தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதாவது தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்க. நீங்க வந்து ஒரு டிஐஒய் அதாவது டூ இட் யுவர் செல்ஃப் இன்வெஸ்டரா இருக்கிறீங்க அப்படின்றவங்க, நேரடியாவே நீங்க டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு பண்ணலாம். அதன் வழியாக அதிகமான வெல்த்த வந்து நீங்க ஜெனரேட் பண்ணலாம். லாங் டெர்ம் ரிட்டர்ன்ஸ் வந்து நீங்க கண்ல பார்க்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டைரக்ட்டுக்கும் அதே போலவே ரெகுலருக்கும் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம். எப்படி வந்து காரோட எக்ஸாம்பிள் நான் சொன்னேன். நீங்க வந்து கார்ல வந்து இன்சூரன்ஸ் பே பண்றதுலேருந்து, மெயின்டெனன்ஸ் பண்றதுலேருந்து, உங்களுடைய சொந்த வண்டியா இருந்துச்சுன்னா, அதே போலவே அதுக்கு வந்து அந்த கார் வாஷ்லேருந்து, அ அது ஆக்சஸரீஸ்லேருந்து எல்லாமே வந்து உங்க கை செலவுல தான் அது போகுது இல்லையா? ஸோ, அப்போ வந்து உங்களுடைய பொறுப்புன்றது வந்து உங்களுக்கு மேல தான் வரும். சொந்த வண்டியா இருந்துச்சுன்றப்போ. அதே வந்து நீங்க ஒரு ஃபெல்லோ டிராவலராவோ அல்லது ஒரு டிராவல்ஸ் வண்டிய வந்து நீங்க புக் பண்ணியிருக்கீங்க ஒரு கேப் மாதிரி அப்படின்னா, உங்களுக்கு எந்த விதமான கண்ட்ரோல் இருக்காது. அதாவது இன்சூரன்ஸ் பே பண்ணணுன்ற தலைவலி இருக்காது. மெயின்டெனன்ஸ் பத்தி தலைவலி இருக்காது. ஆக்சஸரீஸ் எதுவுமே தலைவலி இருக்காது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வண்டியோடைய ஓனரோ அல்லது அந்த டிரைவருடைய கண்ட்ரோல்ல தான் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இருக்கும் அப்படின்றது. ஸோ உங்களுடைய இது வந்து என்ன நோக்கம் என்னன்னா, ஒரு ஜர்னி ஃப்ரம் ஏ டூ பி வரைக்கும் போணும். அதுக்கு அவங்க வந்து என்ன பண்றாங்க, சார்ஜ் பண்ணுவாங்க. இன்க்ளூடிங் ஃபியூயல் காஸ்ட், இன்க்ளூடிங் அந்த டிரைவர் பேட்டா எல்லாத்தையும் சேர்த்து தான் உங்களுக்கு அது அந்த அமௌண்ட் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க இல்லையா? அது சொந்த வண்டியானா ஒண்ணுமே கிடையாது. உங்களுக்கு டிரைவிங் தெரிஞ்சிருந்தா போதும். உங்களுக்கு பெட்ரோல் போட்டுக்கிட்டு லைசென்ஸ் வாங்கியிருந்தீங்கன்னா, உங்க டிரைவிங்குக்கு ஏத்த மாரி லைசென்ஸ் வச்சிருக்கீங்க. ஓட்டுநர் அ இது வந்து லைசென்ஸ் இருக்கு. அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, வண்டிக்கு வந்து இன்சூரன்ஸ் இருக்கு அப்படின்றப்போ, நீங்க தைரியமா 18 வயசுக்கு மேற்பட்டவங்களா இருக்கிறீங்கிறப்போ, தைரியமா நீங்க வண்டிய வந்து கார வந்து பை பண்ணிட்டு ஓட்டிட்டு போலாம் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்டுக்கும், டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் இருக்கக்கூடிய ஒரு டிஃபரன்ஸ நான் இந்த ஒரு கார் எக்ஸாம்பிள் வச்சு சொல்றேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னொரு பதிவுல வந்து சுவாரஸ்யகரமான இன்னும் நெறைய தகவல்கள் வரப்போது. கட்டாயமா நம்ம யூடியூப் சேனலான கேஎஃப்இடிய தமிழ் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, நான் வந்து எந்த விதமான செபி ரிஜிஸ்டர்ட் ஃபைனான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இது ஒரு எஜுகேஷன் பர்ப்பஸ்க்காக பண்ணியிருக்கிற ஒரு வீடியோ. மறக்காம நீங்களும் கூட இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, உங்க நகரத்தில, உங்க ஏரியால இருக்கக்கூடிய செபி ரிஜிஸ்டர்ட் ஃபைனான்ஷியல் அட்வைசர கன்சல்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு, மீண்டும் இன்னொரு பதிவில சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சந்தேஷ். நன்றி, வணக்கம்.